கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். ஜேஎஸ்டபிள்யூங்களா? ஜேஎஸ்டபிள்யூ. சரிங்கண்ணா. அதை விட்டுட்டு இப்போ வந்து விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குங்களாங்கண்ணா? அது வந்து டார்ச்சில். சரிங்க. இது நமக்கு டார்ச்சில் கிடையாது. மனசு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்கண்ணா. சரி, சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்குது. சரிங்கண்ணா, அதுதான் வேணுங்கண்ணா. வைக்கலாம். அதை ஒரு ஏக்கரை வந்து 4 பிரிச்சுக்கலாம். ஒரு ஏக்கரை 4 பிரிச்சுக்கலாம். சரிங்கண்ணா. அது என்னென்னா வைக்கலாங்கண்ணா? தக்காளி, வெண்டை, பீக்கன், கத்திரி. சரிங்க. இது மாதிரி ஒன் பை ஒன்னாக காய் வந்து இப்படி வந்துடுது, நல்லா இருக்கு. ஓ சரிங்கண்ணா. இந்த கலர் இதுதான் துருவா. ஆமாங்க, இதுவும் துருவா காய். சரிங்கண்ணா. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரு போட்டோம். அது வந்து காடு ஓட்டும் போதுங்க. காடு ஓட்டும் போது. சரிங்கண்ணா. அடுத்தது கொத்து வந்து நார்மலாக கொத்துவோம். ஓகே. ரெண்டாவது கொத்து, மூணாவது கொத்து அடிவாரம் போடுவோம். அடிவாரம். இதுக்கு தண்டு புழு வருதுங்களா இது? ஓகே ஓகே ஓகேங்கண்ணா. இது உடைச்சிடணும் இல்லைங்களா? ஓகே. தண்டு புழு வந்து இப்படி தான் வருங்களா? ஆமாம். அது வந்து நோய் வந்துருச்சுங்களா? இல்லை, அந்த மல்ட்டு செடி. மல்ட்டு செடி, ஆண் செடி. இப்போ வந்து காட்டை வந்து 2ஆக பிரிச்சுட்டோம். ஒரு பக்கம் வந்து பீக்கம் போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் வந்து கத்திரி போட்டிருக்கேங்கண்ணா. இப்போது இது ஏன் நம்ம 2ஆக பிரிச்சேங்கண்ணா? அது ஒரு காரணம் இருக்குது இல்லைங்களா? காரணம் இருக்குது. சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஈல்டு வந்துன்னா அதுவும் கொண்டு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அதிகமாக வந்து நம்ம சுமக்க தேவையில்லை. சரிங்க. சப்போஸ் இது அது டல்லானா இது கை கொடுக்கும், இது டல்லாகும் போது அது நம்ம கை கொடுத்துரும். ஏதோ ஒன்று. அது பணப்பயிர், ரெண்டுமே பணப்பயிர், மாற்று பயிர் வச்சுக்கோங்க. அது இல்லைனா இது ரெண்டில் ஏதோ ஒன்று நமக்கு கை கண்டினியூவாக வந்துட்டு இருக்கும். ரெண்டுமே இப்போ வந்து மார்க்கெட் ரெண்டுமே நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆமாங்க. சரிங்கண்ணா. இப்போ வந்து இது மட்டுமா இல்லை அந்த சைடு வேறு எதுவும் இருக்குது? அது அவரை இருக்குது. அது குத்த வரையில் கொடி வரைங்களா? கொடி அவரை. சரிங்கண்ணா. இப்போது இந்த கத்திரிக்காய்க்கு என்னங்கண்ணா ராகம், என்ன செடிங்கண்ணா, எத்தனை நாளைக்கு நம்ம வைக்கணுங்கண்ணா? கொஞ்சம் சொல்லுங்கண்ணா, இதை பற்றி பராமரிப்பு சொல்லுங்கள். கத்திரி பார்த்தீங்கன்னா இது துருவா. சரிங்கண்ணா. பார்த்தீங்கன்னா வச்சு 2 மாதம் ஆயிரம் நமக்கு காப்பு வரதுக்கு. சரிங்கண்ணா. இது வந்து துருவாங்கிறது இந்த நாற்று நர்சரியில் வாங்கணுமா இல்லை நர்சரியில் துருவாங்கிற நாற்று வாங்கினீங்க? எவ்வளோங்கண்ணா இந்த பைசா ஒரு நாற்று? 80 பைசா. 80 பைசா ஒரு நாற்று வருதுங்கண்ணா. இது வந்து நம்ம 15 சென்ட் வச்சுருப்போமா? இது 15 சென்ட். இது எத்தனை நாற்றுங்கண்ணா வாங்கணும்? இது வந்து 800 நாற்று வாங்கியிருக்கிறேன். 800 நாற்று வாங்கணும். 15 ரூபா, 15 பைசா மேலே ஒரு நாற்று வாங்கியிருக்கோம். எத்தனை நாளைக்கு நாற்றுல வைக்கணுங்கண்ணா? குறைஞ்சபட்சம் ஒரு 30 நாளாவது வேணும். 30 நாளாவது நமக்கு இது வேணும். இப்போ வந்து ஒரு அடிக்கு இன்னொரு காலுக்கும் கேப் எவ்வளோண்ணா இருக்கணும்? 3 அடி 3 அடி. 3 அடியிலேருந்து 3 அடிக்குள்ளே இருக்கலாம். அதாவது ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கு தண்ணி கட்டுற கேப்பு, வாய்க்கால் கேப் இருக்கணும். மண் நல்லா அது மாதிரி அனுப்பிச்சி விட்றோம் இல்லைங்களா? மண் அனுப்பிச்சி விடும்போது எத்தனை நாளையத்தில் மண் அனுப்பிச்சி விடுங்கண்ணா? எத்தனை நாளைக்கு செடியில் நம்ம மண் அனுப்பிச்சி விடணுங்க எடுத்து கட்டணும் கால் கட்டுறது? ஃபஸ்ட்டு 2 கொத்து வந்து நார்மலாகவே கொத்திக்கிறேங்க. சரிங்கண்ணா. 3ஆவது கொத்து வந்து நல்லா இதோட இன்னும் கொஞ்சம் மண்ணை அணைச்சிடணும். அப்போ வந்து இதோட இன்னும் மண்ணை இன்னொரு கொத்தில் இழுத்து விடணுங்களா? ஆமாங்க. அப்போ வந்து செடி வந்து சாயாமல் இருக்கிறதுக்கு அது போடுறோம். அப்போ உரம் போடணுமாங்கண்ணா? ஆமாங்க, உரம் போடணும். உரம் போட்டு கொத்தணும். இப்போ முன்னாடி போட்ட 2 கொத்துக்கும் உரம் போட்டிங்களா? ஆமாம், 2 கொத்துக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரு போட்டோம். அது வந்து காடு ஓட்டும் போதுங்க. சரிங்கண்ணா. அடுத்தது கொத்து வந்து நார்மலாக கொத்துவோம். ஓகே. 2வது கொத்து 3வது கொத்து அடிவாரம் போடுவோம். அடிவாரம் போடுவோம். 2வது கொத்து 3வது கொத்து அடிவாரம் போடுங்க. அடிவாரம் போடுறது தண்ணியில் கலந்து விடுற மாதிரி இல்லை? நம்ம செடிக்கும் போட்டுக்கலாம், நம்ம தண்ணியிலையும் கறக்கி விட்டுக்கலாம். எதுங்க நல்லா இருக்கும்? செடிக்கு போடுறது கரெக்டாக இருக்குங்களா, தண்ணியில் கறந்து விடுறது கரெக்டாக இருக்கும்? செடிக்கு போடுறது தான் பரவாயில்ல. செடிக்கு அடியில் போட்டு கொத்தி விட்டது தான் பரவாயில்ல. இல்லை செடிக்கு அடியில் போட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, அது பரவாயில்ல, டோட்டலாக எல்லா இடத்துக்கும் போகுங்க. சரிங்க. நம்ம செடிக்குன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துக்கு அது வந்து நம்ம பார்த்து போடும், அப்படின்னா செடி சுட்டு போடும் அப்படிம்பாங்க. ஆமாங்க. வேற அடியில் போடக்கூடாது. வேற அடியிலேருந்து ஒரு 1/2 அடிக்கு தள்ளி, 1/2 அடிக்குள்ள தள்ளி போடணும். சரிங்கண்ணா. இப்போது இந்த செடி வந்து எத்தனை நாளைக்கு காப்பு வருங்கண்ணா? குறைஞ்சபட்சம் 2 மாதம். இது 2 மாதத்தில் வந்து 2 மாதம் 60 நாளையில் 60 நாளைக்கு காப்பு வந்துடும். சரி, இப்போ இதுக்கு பராமரிப்புனா இதுக்கு எது மாதிரி நோயெல்லாம் தாக்குறது அபாயம் இருக்குதுங்கண்ணா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆண் செடி மாதிரி. சரிங்கண்ணா. இது மலட்டு செடி மாதிரி ஆகி போகுது. ஓ, இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி போடுறோம். அப்படிங்களா? சரிங்கண்ணா. ஏன் என்னக்கா எப்படி ஆண் செடி நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்கண்ணா? இது வந்து இந்த தோற்றத்தை பார்த்தாவே நம்ம கண்டுக்கலாம். ஓ சரிங்கண்ணா. இந்த தோட்டம் வந்து இது போல் இருக்குங்களா? ஓகேங்கண்ணா. இது வந்துங்கண்ணா, இது என்ன செடி? இது வந்து பார்த்தீங்கன்னா இது நல்ல செடி. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈ. சரிங்கண்ணா. இந்த தண்டு புழு விடுவோம். ஓ சரிங்க. இந்த ஈக்கு தான் நம்ம வந்து இப்போ மருந்து அடிக்கணும். அந்த ஈ உட்காராமல் இருக்கிறதுக்கு மருந்து அடிக்கணும். ஓகேங்கண்ணா. இதுக்கு வந்து இந்த இலை சுருட்டல் நோய், இலைக்கருகள் நோய் அது மாதிரி வருமாங்கண்ணா? வருங்க. சரிங்கண்ணா.
அதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டு நம்ம மருந்து அடிச்சு முன்னாடி பார்த்து அப்படி இலை சுருட்டல் இலைக்கருகள் நோய் வந்துச்சுன்னா அந்த செடியை எடுத்துடலாமல் மருந்து அடிக்கணுமா அதுக்கு? எடுத்துடலாம். எடுத்தது நல்லாயிருக்கும். ஆனால் அடுத்த செடிக்கு பரவாமல் இருக்கிறது அந்த செடியை நம்ம வேரோடு பிடிங்கி விட்றோம். சரிங்கண்ணா. இப்போது இந்த காய் வந்து எது மாதிரி இருக்குன்னு, அந்த வரி காய்ங்களா கண்ணாடி காய் எது மாதிரிங்கண்ணா இந்த காய்? இது வந்து ப்ளூ கலரில் வரும். ப்ளூ கலர் காய். அந்த ப்ளூ கலர் அந்த வெள்ளை கலர் வரிங்களா? ஆமாங்க. அது பேர் துருவாங்களா? ஆமாம், துருவாங்க. சரிங்கண்ணா. என்ன காய் எது இப்போ தான் இருந்தது? சரிங்க சரி, அதை பார்த்துக்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா. இப்போ வந்துங்கண்ணா இந்த காய் வந்து 60 நாளையில் நமக்கு காப்பு வருது. பூ நிற்கிறதுக்கு எதனா மருந்து இருக்குங்களா? ஆமாம், பூ நிற்கிறது. மருந்து எது எப்போல்லாம் மருந்து அடிக்கணும் இதுக்கு? சராசரியாக ஒரு 12 to 13 நாளைக்குள்ள ஒரு மருந்து அடிச்சே ஆகணும். 12 to 15 நாளைக்குள்ள ஒரு ஃபஸ்ட்டு மருந்து. அது அடுத்த மருந்துங்கண்ணா கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளைக்கு ஒரு டைம் 2 வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கணுங்கண்ணா. அடிச்சா 2 வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கணும். அதுக்கு வந்து அப்போ 2 வாரத்துக்கு ஒரு மருந்து அடிக்கும்போது அதனோட பருவம் மாறி இருக்கும். இப்போ இலையாக இருக்கிறது அப்போ செடியாக வரும். அப்படி பூக்கும் காய் வைக்கும். அப்போ அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மருந்து அடிச்சுக்கணும். சரி, ஓகே. அதுக்கு நம்ம சொல்லி வாங்கணுமா? இது இத்தனை நாளைக்கு செடின்னு சொல்லி? ஆமாம். சரி, அது கூட தேவையில்லைங்க. காய் ஈல்டு வந்துடுச்சு, சரிங்க, புழு சொத்தை வருதுன்னா அவங்களே அதுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. ஓகேங்கண்ணா. இதுக்கு நம்ம ஒரு 15 சென்ட்டுக்கு நம்ம எத்தனை டேங்க் மருந்து அடிக்கணுங்கண்ணா? நாம் வந்து பெட்ரோல் டேங்கில் இருந்தால் 2 டேங்க் இருந்தால் போதும். சரிங்க. இது நம்ம பவர் ஸ்ப்ரே வந்தால் ஒரு 1.5 டேங்க் இருந்தால் போதும். பவர் ஸ்ப்ரே நாமளே அடிச்சிக்கலாமா? ஆமாங்க. இப்போ நீங்களே அடிச்சிக்கிறீங்க? நாங்களே அடிச்சிக்கிறது. இல்லைன்னா ஒரு டேங்க்கு 60 ரூபா கேட்குறாங்க. ஆமாம், அதனால் நீங்கள் பவர் ஸ்ப்ரே ஒரு டேங்க் வாங்கி நாமளே மேனுவலாக அடிச்சிக்கிறது. ஆமாம். சரிங்கண்ணா, ஓகே. அப்புறம் நீங்கள் கத்திரி செடி இப்போ நம்ம வைக்கணும், இது மாதிரி நீங்கள் வந்து பணப்பை 2மே பண்ணியிருக்கிறீங்க. அப்படிங்கும்போது ஒருத்தர்கிட்ட ஒரு 40 சென்ட் இருக்குது, 50 சென்ட்டுக்குன்னா நீங்கள் இது மாதிரி சொல்லுங்கள், எது மாதிரி அவங்க பிரித்து வைக்கலாம்? அதை ஒரு ஏக்கரா வந்து 4 பிரிச்சுக்கலாம். 1 ஏக்கரா 4 பிரிச்சுக்கலாம். சரிங்கண்ணா. அது என்னென்னா வைக்கலாங்கண்ணா? தக்காளி, வெண்டை, பீக்கன், கத்திரி. சரிங்க. இது மாதிரி 1 by 1 மாற்றி நாலாக வந்து 4 பயிராக ஒரு 25 சென்டில் நம்ம 4 வச்சுக்கலாம். வச்சு வைக்கும்போது நமக்கு 4மே அட் டயத்தில் வரும். அப்போ அறுத்து நம்ம ஒன்றுனாலும் ஒன்று வந்து நல்ல இதுக்கு போய்டும், ஈல்டு கொடுத்துரும் அந்த நேரத்தில். சரிங்கண்ணா. இப்போ வேறு என்னங்கண்ணா சொல்ல ஆசைப்படுறீங்க? இந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயமும் ஒன்றலாம். சரிங்கண்ணா. இந்த கத்திரியில், பீக்கனில், சைடில் மிளகா செடி ஒன்றிக்கலாம். சரிங்கண்ணா. முள்ளங்கி. சரிங்க. இது மாதிரி வெண்டை விதை, கொத்தமர விதை, இது மாதிரி நம்ம வந்து பணப்பயிர் பண்ணிக்கலாம். பணப்பயிர் வந்து சைட்லேயும் நம்ம போட்டுக்கலாம். அது நம்ம வீட்டுக்கு ஆகிக்கும், நமக்கு வேணும்னா நமக்கு விற்றுங்கலாம். சரி, ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நிறைய விஷயம் நீங்கள் சொன்னீங்க. இந்த கத்திரி வளர்ப்பு பராமரிப்பு பற்றி. இது பேர் வந்து துருவா காய், ப்ளூ கலர் காய். இது வந்து 15 நாளைக்கு ஒரு டைம் மருந்து அடிக்கணும். அந்த ஈல்டு வந்து நல்லா வரும் இல்லைங்களாங்கண்ணா? இது செடிக்கு இத்தனை கிலோ வருங்க, அதெல்லாம் எது ஒன்று இருக்குங்களா? அது நாம் வந்து செடி வந்து நம்ம உரம் எருவு போடுற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு இருக்குது. அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஈல்டும் தரும். இது வந்து நம்ம மார்க்கெட்டு கொடுத்துற போகிறோம். சரி, ஓகேங்கண்ணா. நன்றிங்கண்ணா. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்கண்ணா. சரிங்கண்ணா, தேங்க்ஸுங்கண்ணா. இந்த காய் பார்த்துக்கலாங்கண்ணா. இப்போ வந்து எத்தனை வருஷமான விவசாயம் பார்த்துட்ருக்கீங்க? பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷமாக பார்த்துட்டு இருக்கிறேங்க. 10 வருஷமாக பார்த்துட்ருக்கீங்க. இதுக்கு முன்னாடி என்னென்ன வேலை பண்ணிட்டு பார்த்துட்டு இருந்தீங்க? கம்பெனிக்கு போயிட்டு இருந்தேன். ஜேஎஸ்டபிள்யூங்களா? ஜேஎஸ்டபிள்யூ. சரிங்கண்ணா. அதை விட்டுட்டு இப்போ வந்து விவசாயத்தை பார்த்துட்டு இருக்கிறேன். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குங்களாங்கண்ணா? அது வந்து டார்ச்சில். சரிங்க. இது நமக்கு டார்ச்சில் கிடையாது. மனசு பிடிச்ச மாதிரி நம்ம காடு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். யாருக்கும் நம்ம வந்து பிரச்சனை கிடையாது. சரிங்கண்ணா. சரி, சந்தோஷமாக இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்குது. சரிங்கண்ணா, அதுதான் வேணுங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது பாருங்கள், இது என்னங்கண்ணா இது இப்படி இருக்குது? இதுக்கு தண்டு புழு வருதுங்களா இது? ஓகேங்கண்ணா. இது உடைச்சிடணும் இல்லைங்களா? ஓகே, தண்டு புழு வந்து இப்படி தான் வருங்களா? ஆமாம். சரிங்கண்ணா. இந்த வந்தாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, இங்கே வந்துடுச்சு. இந்த வந்தாலே நம்ம ஒரு மருந்து அடிச்சு விட்றணும் மாட்டோம். பாருங்க புழு. இதான் தண்டு புழு. ஆமாம், இதுதான் தண்டு புழு. ஒரு செகண்டுங்கண்ணா. தண்டு புழு வந்து தண்டுக்குள்ளே போயிடுதுங்களா? இதுதான் தண்டு புழு இப்படி இருக்குது. ஓகேங்கண்ணா. இந்த வந்த அந்த இடத்துல தண்டு புழுதுன்னு அர்த்தம் இல்லைங்களாங்கண்ணா? ஆமாங்க. சரி, வந்து உட்காந்து அது முட்டை வச்சு தான் நம்ம உள்ளே போகுது. இந்த வந்து முட்டை வச்சு வைக்கிறதுனால தான் தண்டு புழு. பாருங்கதா. இது என்ன இதுங்கண்ணா? இது ஒரு வண்டு. சரிங்கண்ணா. காண்டாமிருகம் வண்டு மாதிரி. சரிங்க. அதாவது இப்போ இந்த தென்னஞ்செடி அழிக்கிற மாதிரி இது ஒரு வண்டு. இதையும் அழிக்குது. இந்த தண்டு புழு வரதுக்கு காரணமே இதுதான். இந்த வண்டுங்க.
தண்டு போல இல்லைன்னா நமக்கு வந்து எல்லாமே மகசூல் நல்லா இருக்கும். பிரச்சனையே இல்லை. இப்போ வந்து இது ஒரு மருந்து இப்போ இமீடியட்டாக நம்ம அடிக்கணுங்க. ஆமாங்க, அடிச்சாகணும். சரிங்கண்ணா. இந்த இடத்துல தான் ஒரு காய் பார்க்கணும். பார்த்தீங்களா? வரேங்கண்ணா. 10 கத்திரி போடாமல் இருந்தீங்களா? சரி, போட்டது நமக்கு வந்து ஈல்டு நல்லா கொடுக்குன்ட்டு நம்ம இதையே விரும்புகிறோம். ஓ அப்படிங்களா? சரி சரிங்கண்ணா. இதுக்கு முன்னாடி கத்திரி போடல, இப்போ தான் கத்திரி போட்டிருக்கீங்க. ரெண்டாவது காய்ச்சி போட்டுருக்குறேங்க. சரி சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. பாருங்க, இந்த சைஸ்லேயே தான் காய் வந்துருச்சுங்க. ஓ, காய் வந்து இப்படி வந்துடுது, நல்லா இருக்கு. ஓ சரிங்கண்ணா. இந்த கலர் இதுதான் துருவா. ஆமாங்க, இது வந்து துருவா காய். சரிங்கண்ணா. ஓகேங்கண்ணா. சரிங்க, போகலாமாங்கண்ணா? ஓகேங்கண்ணா. அது வந்து நோய் வந்துருச்சுங்களா? இல்லை, அந்த மல்ட்டு செடி. மல்ட்டு செடி, ஆண் செடி. சரிங்க. பாருங்க, இதில் எத்தனை புழு இருக்குது பாருங்க. அப்பா, இந்த புழுவிலேருந்து தான் செடி காப்பாற்றணுங்க. ஆமாம், தான்